ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா தக்காளி சாதம் தாங்க. ஒரு டேஸ்டான சூப்பரான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பாதி வதங்கினோன்னே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க, ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு. இது நல்லா வதக்கியாச்சு. இது கூட 5 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், அதை இதில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிடலாம். தக்காளி இந்த வதங்கி எண்ணெய் பிரிஞ்சோன்னே நம்ம மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதில் இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மேலே கொத்தமல்லி புதினா தூவிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். விசில் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற தக்காளி சாதம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.